அங்கிள், இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்கிட்ட தாயா பிள்ளையா பழகுறாங்க. என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்காத அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அண்ணன், தங்கச்சின்னு எல்லா உறவுமே இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்களால தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், நீ தான் அந்த காம்பவுண்டுக்கு ஒன்றும் சொல்லாமல அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்கீங்க, இந்த சிம்பிளான விஷயம் கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த உலகத்துல மனுஷனோட வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வை நிர்ணயிக்கிறது பணம் ஒண்ணு மட்டும்தான். என்னதான் தாயும் புள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறன்னு சொல்றது இல்லையா? இங்க பாருங்க அங்கிள், அந்த காம்பவுண்டுக்கு நான் தான் சொந்தக்காரின்னு அத்தனை பேர்கிட்ட சொன்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறமும் என்கிட்ட அன்பா பாசமா பழகுவாங்க தான். ஏன்னா அவங்களே அறியாம அவங்களுடைய நடைமுறையில ஒரு போலித்தனம், ஒரு இடைவெளி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு கவலையா இருக்கு. அதனால கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட இதான் உண்மைன்றத நான் சொல்லவே போறதில்ல. கடைசி வரைக்கும் தெரிய வேண்டாம்னா என்னமா சொல்ற நீ? கடைசி வரைக்கும் அங்கிள், நான் சென்னையில இருக்கிற நாள் வரைக்கும் சொல்ல வந்தேன். எப்பவுமே நீ பேசுறது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன அங்கிள் இருக்கு? ரொம்ப சிம்பிள். நான் என்ன கண்டினியூஸா சென்னையிலேயே இருக்க போறேன்? என்னைக்காவது ஒரு நாள் நான் சிங்கப்பூருக்கு போய் தானே ஆகணும். ஓ, ஆனா கடைசியா சுத்தி வளைச்சு புரியுற மாதிரி பேசிடுற. அதான் அதை பொறுத்த வரைக்கும் நீ கில்லாடிதான்.